குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம். பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவராக இருந்த ஆம்ஸ்ட்ராங் ஜூலை 5 பெரம்பூரில் அவரது வீட்டின் அருகே வெட்டி கொலை செய்யப்பட்டார். கொலையில் தொடர்புடைய பிரபல ரவுடி ஆற்காடு சுரேஷின் தம்பி பொன்னை பாலு, திருவேங்கடம் உட்பட 21 பேர் அடுத்தடுத்து கைது செய்யப்பட்டனர். அதன் பிறகு திமுக, காங்கிரஸ், அதிமுக, பாரதிய ஜனதா உள்ளிட்ட கட்சிகளின் முக்கிய பொறுப்பில் இருந்த பலர் விசாரணை வளையத்தில் சிக்கினர். திருநின்றவூரைச் சேர்ந்த திமுக வக்கீல் அருள் கொடுத்த தகவலின் பேரில் இளைஞர் காங்கிரஸ் மாநில பொதுச் செயலாளர் அஸ்வத்தாமன் கைது செய்யப்பட்டுள்ளார். கடந்த 3 நாட்களாக அஸ்வத்தாமனிடம் விசாரணை நடத்தி வந்த போலீசார் நேற்று காலை அவரை கைது செய்தனர். சென்னை எழும்பூர் கோர்ட்டில் ஆஜர்படுத்தப்பட்டு பூந்தமல்லி சிறையில் அடைக்கப்பட்டார். இவருடன் சேர்த்து ஆம்ஸ்ட்ராங் கொலையில் இதுவரை 22 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கொலை வழக்கில் கைதான அஸ்வத்தாமன் காங்கிரஸ் அடிப்படை உறுப்பினர் பதவியில் இருந்து நீக்கப்பட்டார். அஸ்வத்தாமனுக்கும் ஆம்ஸ்ட்ராங்குக்கும் நிலத்தகராறு, கட்ட பஞ்சாயத்து, ஸ்கிராப் பிசினஸ் தொடர்பாக மோதல் இருந்துள்ளது. அஸ்வத்தாமன் ஆம்ஸ்ட்ராங்கை துப்பாக்கியை காட்டி நேருக்கு நேர் மிரட்டியதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. 200 கோடி ரூபாய் மதிப்புள்ள நிலத்தை ஆக்கிரமிக்க முயன்றதாகவும் அதற்கு ஆம்ஸ்ட்ராங் தடையாக இருந்ததால் அவரை கொலை செய்ததாகவும் அஸ்வத்தாமன் வாக்குமூலம் கொடுத்ததாக தெரிகிறது. சென்னை வியாசர்பாடியைச் சேர்ந்த பிரபல ரவுடி நாகேந்திரன் மகன்தான் அஸ்வத்தாமன். நாகேந்திரன் ஆயுள் தண்டனை கைதியாக வேலூர் சிறையில் இருக்கிறார். ஒருமுறை பரோலில் வந்தபோது ஆம்ஸ்ட்ராங்கை அழைத்து பேசியதாகவும் ஆனால் அவர் எதற்கும் பிடிகொடுக்கவில்லை என்ற தகவலும் வெளியாகியுள்ளது. இதனால் சிறையில் இருக்கும் நாகேந்திரனும் போலீஸ் விசாரணை வளையத்திற்குள் வந்துள்ளார். ரவுடி நாகேந்திரனை கடைசி 1 வருடமாக சிறையில் சந்தித்த நபர்களின் விவரங்களை போலீசார் சேகரித்து வருகின்றனர். வேலூர் சிறைத்துறை அதிகாரிகளிடமிருந்து இது தொடர்பான விவரங்களை தனிப்படை போலீசார் பெற்றுள்ளனர். ரவுடி நாகேந்திரனை கண்காணிக்கும் தனி காவலரிடம் உள்ள வீடியோ, ஆடியோ பதிவுகளையும் போலீசார் பெற்றுள்ளனர். ஆம்ஸ்ட்ராங்கை கொலை செய்ய சிறையிலிருந்து ஸ்கெட்ச் போடப்பட்டதா எனவும் தனிப்படை போலீசார் விசாரித்து வருகின்றனர்.